வணக்கம். சைவ சமயம். சைவ சமயத்தின் தோற்றம் குறித்து ஒரு சிறிய விளக்கம். கால வரையறைகள் அடிப்படையில் பார்த்தால் சங்கம் மருவிய காலத்தில் தமிழ்நாட்டில் களப்பிரர்கள் ஆட்சி தொடங்கியது. இவர்கள் காலத்தை வரலாற்று அறிஞர்கள் இருண்ட காலம் அல்லது இருட்டடிப்பு செய்யப்பெற்ற காலம் என்பர். களப்பிரர்கள் முதலில் பௌத்தத்தை ஆதரித்து பின்னர் சமணத்தை ஆதரித்தனர். இந்த காலத்தில்தான் அறநூல்கள், நீதி நூல்கள் என்றெல்லாம் அழைக்கப்படும் 11 கீழ்க்கணக்கு நூல்கள் தோன்றின. தெற்கே பாண்டிய மன்னன் கடுங்கோனும், தொண்டை மண்டலத்தில் பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவும் களப்பிரர்களை எதிர்த்து போராடி விரட்டினர். இதன் பிறகு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் பல்லவர் ஆதிக்கம் மிகுந்து இருந்தது. இக்காலமே பக்தி இயக்கம் தோன்றிய காலம். பாண்டிய மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் சைவ வைணவத்தை ஆதரிக்கத் தொடங்கினர். சைவமும் வைணவமும் வேகமாக வளரத் தொடங்கின. பக்தி இயக்கமாகவே வளர்ந்தது. சைவத்திற்கு நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் பக்தி பாடல்கள் இயற்றி பெரும் தொண்டு புரிந்தனர். சங்க காலத்தில் மன்னர்களை பாடினர். சங்கம் மருவிய காலத்தில் குடிமக்களை பாடும் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களும் அறத்தை வலியுறுத்தும் நீதி நூல்களும் தோன்றின. பல்லவர் காலத்தில் இறைவனையும் இறை அடியார்களையும் பாடினர். பக்தி இயக்க வளர்ச்சிக்கு வித்திட்டனர் பல்லவர்கள். சைவ சமயம். சைவ சமயம் சிவபெருமானைப் போலவே மிக பழமையானது. சிவம் என்றால் செம்மை, நன்மை என்று பொருளாகும். சிவம் அன்பை வளர்த்ததால் அன்பே சிவமாயிற்று. சங்க இலக்கியங்களும் சிவனை பல்வேறு பெயர்களில் சுட்டுகின்றது. சிவனுக்கு என 70க்கும் மேற்பட்ட மாடக் கோயில்கள் விற்றிருந்ததான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பழமையும் பெருமையும் பெற்று விளங்கிய சைவ சமயம் களப்பிரர் காலத்தில் வீழ்ச்சியுற்றது. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறும் வரை இந்நிலையே நீடித்தது எனலாம். அப்பர் அருளால் அரசன் சமயம் மாற சைவம் தலைத்தோங்கத் தொடங்கியது. இருள் சூழ்ந்திருந்த சைவ சமயம் ஒளி பெற்றது. தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் சைவம், வைணவம் என 2 கிளைகளாக வளர்ந்து ஓங்கியது. பக்தி இயக்கத்தை துணை கொண்ட சைவமும் வைணவமும் புற சமயங்களான சமண பௌத்த சமயங்களை தோற்கடித்தன என்பது வரலாற்று உண்மையாகும். பக்தி இயக்கத்தின் தோற்றுவாய் வட இந்தியாவில் என சிலர் கூறினாலும் பக்தி முதலாக இயக்கமாக விளங்கியது தமிழ்நாட்டிலேயே என்பது வரலாற்று அறிஞர் பலரின் கருத்தாகும். பக்தி இயக்க எழுச்சி. கிறிஸ்துவுக்கு சற்று முன்னரே தமிழ்நாட்டில் செழித்திருந்த சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக தமிழகத்தின் தொன்மை சமயங்களான சைவமும் வைணவமும் தொடங்கி தத்துவ போராட்டமே
பக்தி இயக்கத்தின் முதல் எழுச்சி எனலாம். கிபி 6ஆம் நூற்றாண்டு அளவில் பெருகி வளரும் மக்கள் செல்வாக்குடன் இவ்வியக்கம் முழு வீச்சில் எழுச்சி பெற்றபோது பாடலும் இசையும் அதன் கருவிகளாக வீற்றிருந்தன. வினை செய்தவனை விடாது வந்து துன்புறுத்தும் அவரவர் செய்த வினை பயனை நுகர்ந்துதான் கழிக்க வேண்டும் என்பது சமண கொள்கையாக வீற்றிருந்தது. இதற்கு மாறாக இயக்கத்தால் எழுச்சி பெற்ற சைவ வைணவ சமயங்கள் வினையினின்றும் பொறியினின்றும் மனிதனுக்கு விடுதலை அளித்தன. வினைப்பயன் யாவற்றிற்கும் மேலாக உள்ளவன் இறைவன் என்றும் அவனை சார்ந்தால் வினை கெடும் என்றும் சுருங்க கூறி மக்களை ஈர்த்தனர் சைவ வைணவ சமயத்தவர்கள். பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி செல்வாக்கு பெற்றதற்கு இதனையே முதல் காரணமாக அறிஞர் பெருமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நிலையாமையை பாடியுள்ளனர். ஆயினும் சமண பௌத்த சமயங்களைப் போல உலக நிராகரிப்போடு அதனை வலியுறுத்தவில்லை. மனிதனுக்கு பொருள் மீது உள்ள அளவு கடந்த ஆசையை அகற்றி ஈதல் இசைபட வாழ்தலை உணர்த்துவதற்காகவே அவர்கள் நிலையாமையை பற்றி பாடியுள்ளனர். சமண சமயம் புலனடக்கத்தை அதிகம் வலியுறுத்தியது. இசை முதலான நுண்கலைகள் புலன் உணர்வை தூண்டும் எனும் கருத்தில் அவற்றுக்கு எதிராக நின்றது சைவமும் வைணவமும். இதற்கு மாறான நிலை எடுத்ததையும் இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சைவம் வைணவம் இசையோடு கூடி பக்தியை வளர்த்தது. இறை பக்திக்கு இன்ப நுகர்ச்சி ஒரு தடையாக உலகம் உண்மையானது. உலகியல் இன்பங்களை நுகர்ந்து கொண்டே இறைவனிடம் பக்தி செலுத்தலாம் என்ற கோட்பாட்டினை சைவ வைணவ சமயங்கள் முன்வைத்தன. சைவ வைணவ சமயங்கள் இறை வழிபாட்டிற்கு இன்ப நிகழ்ச்சி தடையில்லை என்று உரைத்தது. அதற்கு சான்றாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்றார் திருஞான சம்பந்தர். என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் என்றார் நாவுக்கரசர். நல்ல பதத்தால் மனை வாழ்வார் கொண்ட பெண்டீர் மக்களே என்றார் நம்மாழ்வார். நாயன்மார்கள் ஆழ்வார்களின் இக்கூற்றுக்கள் இறை வழிபாட்டிற்கு இன்ப நுகர்ச்சி தடையில்லை என்பதை எடுத்துரைப்பனவாக வீற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பக்தி இயக்க வளர்ச்சிக்கான காரணங்கள். பக்தி இயக்க என்பது புறையோடி போயிருக்கும் புற்றுநோய்க்கு மருந்து போல் தமிழ் மண்ணில் தோன்றிய இயக்கம். இப்பேரியக்கம் தோன்றி உலகமெல்லாம் பரவிய போதும் அதன் தேவை தமிழ் மண்ணிற்கு இன்றளவும் அவசியமாய் இருப்பது காலத்தின் கட்டாயமாகும். பக்தி இயக்கங்களின் வழியாக மறைந்து போன புரட்சி கருத்துக்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது தமிழனின் பெயரால், இறை ஒற்றுமையின் பெயரால் ஒரு சமதர்ம சமுதாயம் இங்கு உருவாக வாய்ப்பு உள்ளது என்பது சமய சான்றோர்களின் கருத்து. பக்தி செய்வதால் மன உளைச்சல் குறைந்தது.
சமூக அக்கறையும் உலக புரிதலும் ஏற்படுகிறது. தமிழ் மண்ணை விட்டு வணிக, சமூக, அரசியல் காரணங்களுக்காக இடப்பெயர்வு கொண்டுள்ள தமிழனுக்கு அவன் புகுந்துள்ள புதிய மண்ணில் பரிச்சயம் ஆகின்ற வரைக்கும் இறைபக்தி அவனை காத்து நிற்கின்றது. ஒருவன் அந்நிய மண்ணில் தன்னை நின்று நிலை பெறச் செய்வது, அந்த நிலத்திற்கு ஏற்ப தன் வாழ்வியல் முறையை மாற்றிக்கொள்ளச் செய்வது, கலாச்சார சிக்கல்களில் சமன்படுத்துவது, அனைத்திலும் பக்தியின் பங்கு மிக அதிகம் என்றே கூறலாம். காக்கும் தெய்வத்தை வேண்டி நிற்கும் தமிழனின் மனநிலை இங்கு நோக்குதற்குரியது. ஆயின் அமெரிக்காவில் குடிபெயர்ந்து படித்து பட்டம் பெற்ற இந்திய மனிதர்களும் அங்கு தாம் விரும்பி வழிபடுவதற்குரிய தெய்வங்களையே ஏற்று போற்றுகின்றனர். உலக நாடுகள் அனைத்திலும் வாழும் மக்களை நல்வழிப்படுத்த பக்தி எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்றும் தேவைப்படுகிறது. பக்தி இயக்கங்களின் பொதுவான நோக்கம் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டது. எம் மதத்தை சார்ந்தவராயினும் சமயங்களை சார்ந்தவராயினும் நல்வழி கொண்டு வாழ்தல் அவசியம் என்பதனை வலியுறுத்துதல்